ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் இந்தியன் பாலிட்டியில் வந்து ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ மாநில பிரதேசங்களை பற்றி கூறப்பட்டுள்ள ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸாக பார்க்க போகிறோம். இதுவும் வந்து எக்ஸாமில் நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ யூனியன் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் தான் என்னென்னா அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதில் பார்க்கக்கூடியது பாருங்கள், சுதேச அரசுகள் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது. இன்டகிரேஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் நடந்திருக்குது, அதை படிக்க போகிறோம். மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைப்பு பண்ணதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன், மாநில மறுசீரமைப்பு ஆணையம். அதே மாதிரி நிறைய மாநிலங்கள் உருவாயிருக்கிறதுயான அதை பற்றி எப்போ உருவானது என்னென்னங்கிறது பார்க்க போகிறோம். அதே போல் எத்தனை யூனியன் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ளது அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த இன்டகிரேஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். இந்த சுதேச அரசுகள்லாம் எப்படி ஒன்றிணைக்கப்பட்டது, எப்பொழுது? இந்த பிரிட்டிஷ் ஆட்சியில் கிட்டத்தட்ட பார்த்துங்க 565க்கும் மேலே சுதேச அரசுகளின் எண்ணிக்கை இருந்திருக்காங்கம்மா, சரிங்களா? இந்த சால்யூட் ஸ்டேட்ஸ், சுதேச அரசுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 117லேருந்து 120 என்னாச்சுங்க, அப்படியே மறைஞ்சு போச்சு. அந்த அரசுகள் இல்லாமலே கொஞ்சம் மறைஞ்சு போச்சு, சரிங்களா? பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில அரசுகள் ஒன்றிணையும் போது 9 குண்டுகள் முழங்கும் உரிமையை பெற்றிருந்தாங்களாமா. கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று செஞ்சாங்க அப்படின்னா 9 குண்டுகள் முழங்கி அந்த உரிமையை பெறுவாங்க. ஸோ அதில் வந்து சச்சின் நவாப், பாட்னா மகாராஜா, வாத்வான் மகாராஜா, லாகரு நவாப் இப்படி இருக்காங்க. இவங்க சால்யூட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் சால்யூட் ஸ்டேட்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து எந்த ஒரு முறையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, சரிங்களா? எந்த சுதேச அரசுகளையும் தங்களுக்கு மரியாதைக்கு குறைவாக கருதுவாங்க. ஸோ இப்படி வாழக்கூடியதான் அதிக பேர் இருந்தாங்க நான் சால்யூட் ஸ்டேட்ஸ். அவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறது சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பெரிய ஒரு பங்கு, இல்லைங்களா? அதனால தான் இன்றைக்கி அவர் வந்து ஒரு பெட் நேமில் கூப்பிட்றோம், இரும்பு மனிதர், அயன் மேன். ஏன் பேசணும்? அவர் இந்திய சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் அனைத்து இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒருங்கிணைக்க பாடுபட்டவர், சரிங்களா? இவர் யார் அப்படின்னா, டெப்டி பிரைம் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு, மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், உள்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு. இவர் செஞ்சது வேலை ஏப்ரல் 1947 அவர் ஆரம்பித்தாருங்க. ஒன்றிணைக்க பாடுபட்டார், நிறைய ஒன்றிணைக்க பாடுபட்டார். கிட்டத்தட்ட 552 549 எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்களாமா. ஆனால் இந்த ஜாயின் பண்ணாத கேஸ் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், ஜுனாகர், காஷ்மீர், சரிங்களா? அதுக்கான வந்து காவல்துறை நடவடிக்கை, மக்கள் வாக்கெடுப்பு, இணைவதற்கு எல்லா வேலையும் செஞ்சாங்க. ஸோ இந்தியாவில் கூட தற்போது எல்லைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அனைத்து சமஸ்தான அரசுகளும் இந்திய சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் ஜாயின் ஆகிட்டாங்க. ஆனால் சில அரசுகள் ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்க. அதில் முக்கியமானது பார்த்தோம் நம்ம, இல்லைங்க, ஹைதராபாத் அரசு, காஷ்மீர் அரசு, அவங்களாம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் 1948 49 வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூர், திரிபுரா அதுவும் வந்து நம்ம இந்திய ஒன்றியத்தில் இணைஞ்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ அப்படி இணைஞ்ச இந்த சுதேச அரசுடைய நீங்கள் அந்த மேப்பை தான் பார்த்துட்ருக்கீங்க. எத்தனை சுதேச அரசுகள் இருந்திருக்குது, எப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மேப்பு மூலமாக காண்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ 1947 56 என்ன நடந்தது, பிரிட்டிஷ் இந்தியா டூரிங் பார்ட்டிஷனில் என்ன நடந்தது அப்படிங்கிறது அந்த மேப் தான் கம்ப்ளீட்டாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதையும் வந்து கோத்ரூ பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மொழிவாரி அடிப்படையில் அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய பகுதி இது. மொழிவாரி அடிப்படையில் 1917, சரிங்களா? 1917 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை பிரசிடென்சியிலிருந்து
தெலுங்கு பேசும் மாவட்டங்களாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. நான் முதல்ல ஆரம்பிச்சது. ஸோ பீகார், ஒரிசா மாகாணத்திலிருந்து பிரிப்பதற்கான நீண்ட போராட்டம் 1895 நடந்ததாமா. 1936 வந்து பார்த்தீங்கன்னா மொழியில் ரீதியாக சுதந்திரமான முதல் இந்திய மாநிலமாக ஒடிசா. ஸோ எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அதாவது சுதந்திரத்திற்கு முன்னால் மொழி ரீதியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா ஒடிசா. சுதந்திரத்துக்கு பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிறது முக்கியமானது. நோட் பண்ணி படித்து வந்தோம் இல்லையா, தார் ஆணையம், தார் கமிஷன். ஸோ மொழிவாரி மாகாண ஆணையம் அப்படின்னா அந்த நீதிபதி எஸ்கே தார். அவர் தான் டிசம்பர் 1948 அறிக்கையை விடுறாரு. அதில் ஆராய்ச்சி பண்ணி, அதாவது நிர்வாக வசதி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதை தார் ஆணையம் ஆதரிக்கவில்லை. இது ஒரு முக்கியமான கேள்வி. சரியா, ஆதரிக்கவில்லை. ஆமாம், மொழிவாரி சம்பந்தமான ஆணையம் எது அப்படின்னா தார் ஆணையம். ஆனால் இது ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. ரிஜெக்டட் தி லிங்குவிஸ்டிக் பேசிஸ் ஆஃப் ரீஆர்கனைசேஷன் ஸ்டேட்ஸ். அடுத்த ஒரு கமிட்டி வருது ஜவஹர்லால் நேரு தலைமையில், ஜேவிபி கமிட்டி. 1948. யார்? ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், அதுக்கப்புறம் பட்டாபி சித்தராமையா. அதனால தான் ஜேவிபி அப்படிங்கிற ஞாபகத்தில் வந்தது. என்ன பர்பஸ்க்காக இந்த வந்தது அப்படின்னா, நிறைய பேர் எங்களுக்கு மொழி வாரியாக எங்களுக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது மொழிவாரி அடிப்படையில் உருவாவது ஒரு பிடிவாதமாக இருந்தது. இவங்களும் என்ன பண்ணாங்க, ஏப்ரல் 1949 இந்த மொழிவாரி மாநிலங்களின் மறுசீரமைப்பு நிராகரிச்சிட்டாங்க. வேண்டாங்க அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மொழி வாரி மாநிலமாக ஆந்திராவில் ஒரு ஸ்ரீராமுலு அப்படி சாகும் வரை ஒன்றாவர் தான் வந்திருக்காரு. எனக்கு பிரித்து தான் கொடுக்கணும். ஆனாலும் ஹி டைடு 58th day ஆஃப் ஹிஸ் ஹங்கர் ஸ்ட்ரைக். அவர் இறந்தது இல்லைங்க. ஸோ இது ஒரு நியூஸாக எல்லாத்துக்கும் பரகுது. ஆந்திர பிரதேஷ் பிறகு நேரு பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது 1956 ஆந்திர பிரதேசம் வந்து தெலுங்கு தேசம், மக்கள் வாழக்கூடிய தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் மாநிலமாக முதலில் அறிவிக்கப்பட்டது 1956. பிறகு அப்படியே ஒவ்வொரு மாகாணமாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா. ஸோ இந்த ஸ்டேட்ஸை வந்து 1950க்கு பிறகு பார்ட் ஏ ஸ்டேட்ஸ், கிட்டத்தட்ட 9 கவர்னர்கள், ஆளுநர்கள், மாகாணங்கள் பார்ப்பாங்க. யாருன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், ஒடிசா, பாம்பே, மதராஸ், மைசூர். ஓகேங்களா. அதே மாதிரி பார்ட் பி ஸ்டேட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 9 சுதேச அரசுகள். ஸோ ஜம்மு காஷ்மீர், பிபிஎஸ்யூ, ராஜஸ்தான், சௌராஷ்டிரா, மத்திய பாரத், ஹைதராபாத், இப்படி பார்ட் பி ஸ்டேட்ஸில் இருந்தாங்க. பிறகு பார்ட் சி ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை ஆணையரின் மாகாணங்கள், சீஃப் கமிஷனர்ஸ் அப்படின்னு சொன்னது. இது ஹிமாச்சல் பிரதேஷ், டெல்லி, அஜ்மீர், குச், கூர்க், போபால், விந்தியா பிரதேஷ், மணிப்பூர், திரிபுரா, இப்படி இருந்ததுங்க 3 பார்ட்டாக ஸ்டேட்ஸ். அதுக்கப்புறம் தான் மாநில மறுசீரமைப்பு ஆணையம். ஏற்கனவே வந்து ஸ்டேட் ஆர்கனைசேஷன் கமிஷன் சொல்லி ஆரம்பித்தாங்க, இப்போ ரீஆர்கனைசேஷன் கமிஷன் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கமிஷன் தான் 22 டிசம்பர் 1953 ஃபாசல் அலி அவருடைய ஆணையமாக முதலில் வந்தது. அவர் தான் சேர்மன். ஸோ அதோடைய அவங்க கூட மெம்பர்ஸாக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா ஹெச்என் குன்ஸ்ரு, அதுக்கப்புறம் கேஎம் பாணிக்கர், 2 பேரும் குழுவில் வந்து மெம்பர்ஷிப்பாக இருந்தாங்க. ஸோ இந்த கமிஷனுக்கு ஒரு 4 அம்ச வரையறைக்கிறாங்க. சரிங்களா. 4 அம்சம் வரையறைப்பு. ரீஆர்கனைசேஷன், அந்த ஸ்டேட் பேஸ்டு, லாங்குவேஜஸ் பேஸ்டு கொடுத்து செப்டம்பர் 1955 இந்த பரிந்துரையை சப்மிட் பண்ணுறாங்க.
அப்படி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் 4 அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ முதல் அம்சங்கள் வந்து மொழி மற்றும் பண்பாட்டு ஒத்த தன்மை. ஸோ லிங்குஸ்டிக் அண்ட் கல்ச்சுரல் ஹோமோஜினிட்டி இருக்கணும். நிதி, பொருளாதார மற்றும் நிர்வாக கருத்துக்கொள்ள இருக்கணும். தேசத்தின் ஒற்றுமை, பாதுகாப்பின்மை வலுப்படுத்தி பராமரித்தல் அப்படிங்கிறது 3வது அம்சம். 4வது அம்சம் என்னென்னா, ஒவ்வொரு மாநிலத்திலும் தேசத்திலும் உள்ள அந்த மக்களின் நல்வாழ்வை வந்து திட்டமிடுதல் மற்றும் மேம்படுத்துதல் அப்படிங்கிறதும் இந்த 4 அம்சத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ரீஆர்கனைசேஷன் பண்ணாங்க. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன். சரி, இந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட், அப்போ இருந்த யூனியன் கவர்மெண்ட் ஒரு ஆக்ட், சட்டமே உருவாக்குனாங்க. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 பார்லிமெண்ட்டில் அது நிறைவேற்றப்பட்டு கிட்டத்தட்ட 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்களாக நவம்பர் 1, 1956 நடைமுறைக்கு வந்ததுங்க. சரிங்களா? பிறகு நிறையா ஸ்டேட்ஸ் உருவானது. அந்த ஸ்டேட்ஸோட லிஸ்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோ. ஸோ உத்தரப்பிரதேஷ், அஸ்ஸாம், ஒரிசா, ஜம்மு காஷ்மீர், வெஸ்ட் பெங்கால், பீகார், பஞ்சாப், சரிங்களா, ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. ராஜஸ்தான், கேரளா, மைசூர், மதராஸ் தான் நம்ம இங்கே வந்துடுறோம் இல்லையா, ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பாம்பே. யூனியன் டெரிட்டரி 1956 லிஸ்ட்டில் அப்படின்னா அந்தமான் நிக்கோபார், டெல்லி, மணிப்பூர், திருப்பூர், இமாச்சல் பிரதேஷ், லட்சத்தீவு, ஸோ மினிகாய், அமின்தீவி ஐலண்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் தான் இந்த யூனியன் டெரிட்டரி 1956 பிரிக்கப்பட்டது. இன்னும் நிறையா 1960க்கு பிறகு இன்னும் நிறைய மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தாங்க. 1960 குஜராத் மாநிலம் உருவானது. சரிங்களா? குஜராத் மாநிலம் உருவானது. ஸோ 1962 நாகாலாந்து மற்றும் அஸ்ஸாம் மாநிலம் பிரிக்கப்பட்டது. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாநிலம் பிரிக்கப்பட்டுள்ளதை சிறப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 1966 ஹரியானா மாநிலம் உருவானது. 1970 வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் உருவானது. 1971 மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், அருணாச்சல பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு யூனியன் டெரிட்டரிஸ்லாம் உருவாக்கப்பட்டது. 1975 சிக்கிம் ஸ்டேட் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அருணாச்சல பிரதேஷ் ஆக்ட், ஸ்டேட் ஆஃப் மிசோரம் ஆக்ட், அதை பேஸ் பண்ணி மிசோரம் தனியாகவும் அருணாச்சல பிரதேஷ் தனியாகவும் பிரிக்கப்பட்டது. 1987 கோவா, 2000 சத்தீஸ்கர், 2000 உத்தரகாண்ட், 2000 சத்தீஸ்கரும் உத்தரகாண்டும். பீகார்லேருந்து பிரிஞ்ச, அதாவது ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2000 ஃபார்மேஷன் ஆஃப் ஜார்க்கண்ட். இப்படி மாநிலங்கள் தொடர்ந்து பிரிக்கப்பட்டுள்ளது. பிறகு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க 2014 தெலுங்கானா, சரிங்களா, ஆந்திர பிரதேஷ்லேருந்து பிரிக்கப்பட்ட தெலுங்கானா. ஆகஸ்ட்டு 2019 இந்த பிரசிடென்ஷியல் ஆர்டர் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் அண்டர் 370 ஆர்டிகல் 370 என்டர்டு. ஸோ முடிவுக்கு வந்ததுனாங்க. பிறகு 2019 ஜம்மு காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் தனியாகவும் லடாக் தனியாகவும் பிரிக்கப்பட்டது. ஸோ இது மாதிரி தொடர்ந்து மாநிலங்கள் மொழி வாரியாகவும் பாராளுமன்ற சட்டங்கள் மூலமாகவும் பிரிக்கப்பட்டது. யூனியன் பிரதேசங்கள் பார்க்கலாம். இதை பற்றி நம்ம வந்து ஆர்டிக்கல் 1 த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்ஸ் தட் இஸ் பாரத் ஷெல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளது. இதை கொடுத்தவர் தான் டாக்டர் B.R. அம்பேத்கர் ரெஃபர்ட் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்தாரு. ஒரு 2 காரணத்துக்காக கொடுத்தாருங்க. ஏன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கொடுத்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கூட்டமைப்பு மற்றும் அமெரிக்கா கூட்டமைப்பு, இந்திய கூட்டமைப்பு என்பது அமெரிக்கா கூட்டமைப்பு போன்று மாநிலங்களிடையான உடன்படிக்கை விளைவு அல்ல அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தார். அதே மாதிரி கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து செல்லும் உரிமை மாநிலங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத 2மே நெகட்டிவ் கொடுத்தாரு. அடுத்தது பார்ட் 1 ஆர்டிக்கல் 1 to 4 என்ன சொல்லியிருக்காங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர்டிக்கல் 1 ஒன்றியத்தின் பெயர் மற்றும் பிரதேசம் அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆர்டிக்கல் 2 வந்து
புதிய மாநிலங்களின் சேர்க்கை அல்லது நிறுவுதல் அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் அமெண்ட்மெண்ட் கொடுத்த ஆர்டிக்கல் 2A சிக்கிம் யூனியனுடன் இணைக்கப்பட்டது ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆர்டிக்கல் 3 புதிய மாநிலங்கள் உருவாக்குதல் மற்றும் தற்போது மாநிலங்களின் பகுதிகள் எல்லைகள் பெயர்களை மாற்றுதல். ஆர்டிக்கல் 3. ஆர்டிக்கல் 4 அப்படின்னு எடுத்தோம்னா சட்டப்பிரிவு 2 மற்றும் 3 கீழ் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் 4வது அட்டவணையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இது மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த பிரிவுகள் மூலமாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி இந்த பிரிக்கப்பட்டதில் வந்து ஜனாதிபதியின் முந்தைய பரிந்துரை, மாநில சட்டமன்றத்தின் பார்வை, அரசின் கருத்துக்கள், சரிங்களா, எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு தான் இதை வந்து பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த டாபிக் வந்து முடியுது இல்லையா? ஸோ இதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ விச் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இன்கார்பரேட்டர் பாண்டிச்சேரி பார்த்தோம் இல்லையா? பாண்டிச்சேரியை பற்றி. ஸோ 14th அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஏற்கனவே பார்த்தது தான் இது. நெக்ஸ்ட்டு ஒரு கொஷின் பாருங்கள். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்தாலே சிரமம் தான் படித்து சிறப்பாக படிச்சிருந்தா தான் ஆன்சரை கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் பாருங்கள். ஸோ இந்திய யூனியன் பிரதேசங்கள் பற்றி பின்வரும் கூற்றில் எது உண்மை? சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஆண்டும் நம்ம படிச்சிருக்கணும், ஒவ்வொரு ஆர்டிக்கிளும் சிறப்பாக படிச்சிருக்கணும். ஸோ படிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கான ஆன்சர் சரியாக கொடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ கொஷின் பாருங்கள். ஃப்ரம் 26 January 2020 த தாதர் நாகர் ஹவேலி, இது சரியான அந்த நாட்கள் அந்த ஆண்டில் தான் இது உருவானதுன்னு சொல்லி முன்னாடி தெரிஞ்சிருந்த ஆன்சர். ஓகே, ஓகேவா? ஆர்டிகல் 239 to 241 பார்ட் 7 த கான்ஸ்டியூஷன் டீல் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிறது என்னது? சரியானது அல்ல. தி 2 யூனியன் டெரிட்டரிஸ் ஃப்ரம் ஃபார்மர் ஸ்டேட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர், லடாக் உருவானது இல்லையா? இது சரியானது. 4வது தவறு, 2வது தவறு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை சிறப்பாக படிச்சிருந்தால் ஆன்சர் கொடுக்க முடியும், இல்லைன்னா சிரமம். இது ஈஸியான கொஷின். மாநிலங்கள் அமைப்பு ஆணையத்தை இடம்பெற்ற குழு. ஸோ ஃபசல் அலி, பானிக்கர், குன்குரு அப்படிங்கிறது இப்போ படிச்சுட்டு வந்தோம். ஓகேவா? ஸோ மேட்ச் தி ஃபாலோயிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு முதல் அட்டவணை, 11வது அட்டவணை, 7வது அட்டவணை, 8வது அட்டவணை எதை குறிக்குது? ஸோ முதல் இருக்கக்கூடிய அந்த முதல் அட்டவணை எதை குறிக்குது? நேம் அண்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி குறித்து இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம். 11வது அட்டவணை வந்து பஞ்சாயத்தை குறிக்குது. 7வது அட்டவணை வந்து இந்த டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸை குறிக்குது. 8வது அட்டவணை வந்து மொழி வாரியம், லாங்குவேஜஸை பற்றி கூறப்பட்டுள்ளது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூட் இது சிட்டிசன்ஷிப் பாண்டிச்சேரி 1962. சரிங்களா? நிறைய கேள்விகள் இருக்குது, நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க எக்ஸாம்ஸில். ஸோ நீங்கள் வந்து இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம்.